Hi guys and welcome back to Kama Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு யூனிஸ்வாப் அப்படின்ற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கிரிப்டோ கரன்சி பத்தி தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் யூசர்ஸும் கேட்டிருந்தாங்க ப்ரோ யூனிஸ்வாப் பத்தி போடுங்க ப்ரோ, ஆல்மோஸ்ட் அது நல்ல ஒரு கெயின்ஸ் ரீச் ஆயிருக்கு, அதோட புல்லிஷ் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனிஸ்வாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தனிங்க. ஸோ பிட்காயின் இத்தரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வகை வகையா பேசியிருந்தாலும் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா தனித்துவமா இருக்கும். அந்த தனித்துவமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு யூனிஸ்வாப். ஏன்னா யூனிஸ்வாப் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி பினான்ஸ்க்கு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அதே மாதிரி பினான்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காயின் இருந்தாலும் அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் யூனிஸ்வாப். யூனிஸ்வாப் வந்து பாத்தீங்கன்னா யூனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வச்சிருக்காங்க, பிளஸ் அவங்களுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு எக்ஸ்சேஞ்சுமே வச்சிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க ரொம்ப தனித்துவமா இருக்காங்க. யாரு கூடயும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி இவங்க கூட சேர்ந்து பண்றது அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ லைட் காயின் டோஜ் காயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் வந்து லைட் காயின்ல இருக்கும். ஷிபா இனு பாத்தீங்கன்னா அதோட ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தரியம்ல இருக்கும். சோ அப்படின்னு ஒருத்தரை சார்ந்து ஒரு டோக்கனோட பேக் ட்ரேஸ் சார்ந்து எதுவும் இல்லாம தனித்துவமா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஸ்வாப். ஏன்னா அது வந்து தனி எக்ஸ்சேஞ்ச் பிளஸ் அதுக்குன்னு ஒரு தனி டோக்கன் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் லேட்டா வந்து ஒரு 17% ரேலியா இருக்குங்க. வாட் இஸ் த மெயின் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்ஸ் அக்குமுலேஷன். ஸோ நிறைய வேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனி டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஆஃப்டர் த நியூஸ் ஆஃப் பிட்காயின் ஆல் டைம் ஹை ஆஸ் வெல் அஸ் இத்தரியம் ETF. ஏன்னா இந்த ரெண்டு பிட்காயின்ஸ் அடுத்து தேர்ட் ஸ்பாட்டை யார் பிடிக்க போறா அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு போராட்டமா இருக்குங்க. ஏன்னா பிட்காயின் கட்டு இத்தரியம் கட்டு நிறைய பேர் பினான்ஸ் பிஎன்பின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பிஎன்பி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல ஸ்கேண்டல். ஸோ இந்தியாவில் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேர்ட் பிளேஸ் வேக்கண்டா இருக்கு. கண்டிப்பா இதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சொலானால இருந்து சரி எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபைட்ல இருக்க ஒரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா யூனிஸ்வாப். ஸோ இந்த யூனி டோக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் $10 தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அனலிஸ்ட்ல என்ன ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 12 இந்த மொமெண்டம் இப்படியே கண்டினியூ பண்ணி இந்த ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்கன்னா 30% பிளஸ்லயே போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 24 hours சரி 30% பிளஸ் ட்ரேடிங் வால்யூம்ல போயிட்டு இருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா யூனிஸ்வாப் வந்து $12.8 வரைக்கும் போவோம், $13 வரைக்கும் மார்க் டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. which is a great news. ஏன்னா எல்லாருமே இந்த ஃபைட்ல இருக்கணும். இந்த ரேஸ் டு த டாப் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுல முக்கியமான ஒரு காயின் வந்து யூனிஸ்வாப். ஸோ யூனிஸ்வாப்க்கு உண்மையில நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. பிகாஸ் அவங்க தனியா இருக்காங்க, தனியா அவங்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, தனியா அவங்களுக்கும் டெடிகேட்டா ஒரு பிளாக் செயின் இருக்கு, தனி காயின் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் நிறைய செட் ஆஃப் காயின்ஸ் அவங்க ரூட்ஸ் கீழே இருக்குன்றதால வெரி பிக் ஃப்ளோ கண்டிப்பா யூனிஸ்வாப்புக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த அப்டேட் அபவுட் யூனிஸ்வாப் டோக்கன். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த டிடிஎஸ் ஃபைலிங்லாம் என்ன ப்ரோ, கரெக்டா ஒரு கிளாரிட்டியா இல்ல, ஆக்சுவலா என்ன நடக்குது, எப்படி நம்ம ஈஸியா ரிட்டர்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள்ங்க, ரெண்டே விஷயம் தாங்க டிடிஎஸ் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க. இந்த டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை விற்கும் போது தான் 1% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் வந்து பிடிச்ச உடனே டைரக்டா வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க காயின் டிசிஎக்ஸ்ல வந்து பிடிக்கிறாங்கன்னா அந்த 1% டிடிஎஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 rupees வந்து வச்சுக்கோங்க டிடிஎஸ். அந்த 500 rupees அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ உங்க பணம் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபா வந்து கவர்மெண்ட்ல இருக்கு. இப்போ நீங்க இன்கம் டேக்ஸ் வந்து நீங்க கட்டுவீங்கல்ல, அந்த இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிஎஸோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த அதிகமா இருக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீஇம்பர்ஸ் ஆயிடும். ஸோ நீங்க எதுவும் போய் தனியா போய் கிளைம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும். அப்படி இல்ல எனக்கு வந்து நான் போய் ஃபைல் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணா நீங்க டீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட் குள்ள போனாலே பாத்தீங்கன்னா ஃபைல் டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா நீங்க ஃபைல் பண்ணி நீங்க எவ்வளவு கிளைம் பண்றீங்களோ ஆப்வியஸ்லி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிளைம் பண்ற டிடிஎஸ் அமௌண்ட் அவங்க வேலிட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டே சிம்பிள் விஷயம் தாங்க, வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி நியூஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. And உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So do subscribe to Karma Crypto as well as share it with your friends for more interesting updates. Thank you.